நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்றது பார்த்திங்கன்னா, தைப்பொங்கல் என்றைக்கு வருது, பூஜை செய்யும் முறை, நேரம், அதை பற்றி எல்லாம் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல் என்பது அறுவடை கொண்டாட்டம் அல்லது நன்றி பண்டிகையாகும். அதிக மகசூல் தரும் பயிர்களை வளர்க்க விவசாயிகளுக்கு உதவிய சூரிய பகவான் மற்றும் இந்திரனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பொங்கல் கொண்டாடப்படுகின்றது. அந்த வகையில் போகியில் பழைய உடைமைகளை நிராகரித்து புதியவற்றை வரவேற்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் மிகவும் விமர்சையாகவும் கோலாகலமாக கொண்டாடும் விதமாக தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் என 4 நாட்கள் திருவிழாவாக இருக்கும். மற்ற மாநிலங்களில் மகர சங்கராந்தியாக கொண்டாடுகின்றார்கள். தை திருநாள் தோன்றிய வரலாறு பார்க்கலாம். இயற்கை தெய்வமாக கருதப்படும் சூரிய பகவானுக்கு மற்ற உயிர்களுக்கும் நன்றி சொல்லும் விதமாக பொங்கல் கொண்டாடப்படுகின்றது. அதாவது நாம் சாப்பிடும் நெல்லை விளைவிக்க எவையெல்லாம் உதவியதோ அவற்றுக்கெல்லாம் நன்றி கூறி வழிபடுவதாகும். ஆடி மாதம் பயிரிடப்பட்ட பயிர்கள் தை மாதத்தில் அறுவடைக்கு தயாராகிவிடும். அந்த காலங்களில் எல்லாம் தை மாத அறுவடையே அதிக விளைச்சல் தரும் என்பது நம்பிக்கை. உழைக்கும் மக்களின் தேவனாகிய கதிரவனுக்கு ஏனைய உயிர்களுக்கும் நன்றி சொல்லும் விதமாக சூரிய பொங்கல் அல்லது தைப்பொங்கலாக கொண்டாடப்படுகின்றது. பொங்கல் என்பது பொங்கி வழிதல், பொங்குதல் என்பது பொருள். அதாவது புதிய பானையில் புத்தரிசிட்டு பாலிட்டு அரிசியிலிருந்து பாலை பொங்கி வழிந்து வரும். அதுபோல தை மாதம் முழுவதும் நம் வாழ்வில் வளமும் நலமும் பெற்று சந்தோஷமாக சிறப்பாக வாழ்வதையே தைப்பொங்கல் என்கின்றோம். தை மாதத்திற்கு முந்தைய நாள் போகி பண்டிகை. போகி பண்டிகையை கொண்டாடும் விதத்தை பற்றி பார்க்கலாம். மார்கழி மாதத்தின் கடைசி நாளாக போகி பண்டிகை கொண்டாடுகின்றன. இது இந்திர விழா என்றும் அழைப்பார்கள். போகி அன்று வீட்டை சுத்தம் செய்து தேவையில்லாத பொருட்களை எரிப்பது வழக்கம். பழையன கழிதலும் புதியன புகுதலுமே போகியாகும். விளைச்சல் முடிந்த பிறகும் ஆண்டு புதியதாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்பதே இதன் பொருள். நம்முடைய கெட்ட பழக்கம், கெட்ட எண்ணம், கெட்ட நேரம் எல்லாம் இந்த தீயில் கருகிவிட வேண்டும். பிறகு ஆண்டு நல்ல பலன்களை தர வேண்டும் என்றும் போகியை கொண்டாடி வருகின்றனர். போகி பண்டிகையில் பார்த்திங்கன்னா அதிகாலை 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ளார நீங்கள் வீட்டு உள்ளார இருக்கிற பழைசு ஏதாவது இருந்தால் அதை போட்டு எரிக்கலாம். பிளாஸ்டிக்கை எரிக்க வேண்டாம். எரிக்கிறதுக்கு இடம் இருந்தால் எரிக்கலாம். அல்லது ஏதாவது சாங்கியத்துக்காவது ஏதாவது வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டாக இருக்கிற பழைய துணிகளை வச்சு நம்ம வீட்டுக்கு முன்னாடி எரிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்மளை விட்டு நம்ம கஷ்டமெல்லாம் எரிந்து சாம்பலாக போகட்டும் என்ற வகையில் அந்த போகி பண்டிகை நம்ம கொண்டாடணுன்றது அர்த்தம். தை பொங்கலை பற்றி தெரிந்துக்கலாம். கதிரவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் பானையில் மஞ்சள் கொத்து, கரும்பு, வாழை, கிழங்கு வகைகள், கொடி வகை காய்கறிகள் சேர்க்கப்பட்டு பிறகு புதியதாக அறுவடை செய்த நெல் மணிகளை எடுத்து அரிசி, தண்ணீர் சேர்த்து படையிலிட வேண்டும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது ஐதீகம். அதிகாலை சூரிய பகவானை கும்பிட்டு படையிலிட்டு வணங்கினால் நிச்சயம் வாழ்வில் வெளிச்சம் வரும் என்பது நம்பிக்கை. மாட்டு பொங்கலை பற்றி தெரிந்துக்கலாம். விவசாயியின் நண்பன் என்று சொல்லக்கூடிய கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் நாளே மாட்டுப்பொங்கல். அன்று மாடுகளை குளிக்க வைத்து அலங்காரம் செய்து கொம்புகளில் வண்ணம் தீட்டப்பட்டு பொட்டு வைத்து தோரணம் கட்டி பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருக்கும். கிராமப்புறங்களில் மாடுகளை வண்டியில் பூட்டி
ஊர்வலம் வருவதை இன்றும் காண முடிகின்றது. காணும் பொங்கல் பார்த்திங்கன்னா 3வது நாள் கொண்டாடப்படுகின்றது. இது கன்னி பொங்கல் என்றும் கூறுவார்கள். இந்த நாளில் உற்றார் உறவினர் நண்பர்களை காணுதல், பெரியோரிடம் ஆசி பெறுதல் என அடங்கும். இந்த நாள் கிராமப்புறங்களில் விளையாட்டு போட்டிகள், உரியடித்தல், வழக்கு மரம் ஏறுதல் போன்றவைகள் நடைபெறும். மேலும் கோவிலுக்கு செல்வார்கள். ஒரு சிலர் பீச்சு, பார்க்கு, தியேட்டர் என்று அவர்களுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று அந்த நாளை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் கழிப்பார்கள். பொங்கல் வைக்கும் நேரம் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை 13ஆம் தேதி போகி பண்டிகை. அந்த போகி நம்ம வேஸ்டெல்லாம் எரிக்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா அதிகாலை 4 மணிலிருந்து 7 மணிக்குள்ளார நீங்கள் பழைசு ஏதாவது இருந்து அதை போட்டு எரிச்சிடலாம். செவ்வாய்க்கிழமை 14ஆம் தேதி தை பொங்கல் வைக்கும் நேரம் பார்த்திங்கன்னா காலை 8 மணிலிருந்து 9:15 நீங்கள் பூஜை செஞ்சு முடிச்சிடலாம். அந்த நேரத்தை தவற விட்டவங்க மதியம் 12 மணிலிருந்து 1 மணிக்குள்ளார நீங்கள் பூஜை செஞ்சு முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிடலாம். சூரிய பொங்கல் நேரம் பார்த்திங்கன்னா அதிகாலை 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ளார நீங்கள் பூஜை செஞ்சிடணும். ஏன்னா 6 மணிக்கு காலம்பர சூரியன் உதயம் ஆகும் பொழுது நீங்கள் பொங்கல் செஞ்சு முடிச்சுட்டு சூரியனுக்கு அந்த நேரத்தில் படைச்சிட்டு நீங்கள் தீபதூப ஆராதனைகள் செய்கிற மாதிரி பார்த்துக்கணும். சூரியனுக்கு படைப்பதால் சூரிய ஓரைகளிலும் செய்யலாம். சூரிய ஓரை பார்த்திங்கன்னா 7 மணிலிருந்து 8 மணி வரலையும் இருக்குது காலையில். சுப ஓரை நேரங்கள் பார்த்திங்கன்னா காலையில் சுக்கிர ஓரை 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ளார இருக்குது. புதன் ஓரை 9 மணிலிருந்து 10 மணிக்குள்ளார இருக்குது. குரு ஓரை 12 மணிலிருந்து 1 மணிக்குள்ளார இருக்குது. இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் இந்த நேரத்துலையும் பூஜை செய்யலாம். மாடு வச்சிருக்கிறவங்க மாட்டு பொங்கல் கொண்டாடும் நேரம் பார்த்திங்கன்னா மாலை 4 மணிலிருந்து 8 மணிக்குள்ளார நீங்கள் பூஜையை செஞ்சு முடிச்சிடலாம். பூஜை செய்யும் முறை பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி இடத்த செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வீட்டுக்கு முன்னாடி செய்வாங்க. வாசப்படியில் இடம் இருக்கும், அங்கே நல்லா சாணி போட்டு மொழிகிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே செய்வாங்க. ஒரு சிலர் வீட்டுக்கு முன்னாடி இடம் காலியாக இருக்கும், அந்த இடத்துல செய்வாங்க. ஒரு சிலர் மொட்டை மாடியில் செய்வாங்க. ஒரு சிலர் அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா கிச்சன்லேயே நம்ம பொங்கலை செஞ்சுட்டு நம்ம பூஜை ரூமில் வச்சு எப்பயும் போல் படைச்சிட்டு தீபதூப ஆராதனைகள் செஞ்சு முடிச்சிடலாம். தைப்பொங்கல் அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து நீராடி விட்டு புதிய ஆடை உடுத்தி கொண்டு தலை நிறைய பூ, கை நிறைய வளையல், முகத்தில் சந்தோஷத்துடன் பொங்கல் பண்டிகையை ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு முன் வீட்டில் உள்ள அனைவரும் ஒன்று சேர்ந்து பொங்கலை வைக்கும் பொழுது குடும்பத்தில் சந்தோஷம் என்றும் நிலைத்திருக்கும். நீங்கள் புதியதாக வாங்கி வந்த மண்பானை அல்லது பித்தளை பாத்திரம் உங்கள் குடும்பத்தில் எது வழக்கமோ அதை வச்சு நீங்கள் அந்த புது பாத்திரத்தை என்ன பண்ணணும், அதை நல்லா அலம்பிட்டு பட்டை, சந்தனம், மஞ்சள், குங்குமம் வைத்த பிறகு மஞ்சள் இஞ்சியை அந்த பொங்கல் பானையில் கட்டிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், பூஜை ரூமில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணுன்னா நீங்கள் பொங்கல் வைக்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டு வைக்கணும். கிழக்க பார்த்து தான் நீங்கள் பொங்கல் செய்ய ஆரம்பிக்கணும். முதலில் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து மஞ்சள், குங்குமம், பூ வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு பிள்ளையாரை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். பொங்கல் வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா முக்கோணமாக கரும்பு வச்சுட்டு புதிதாக ரெடி பண்ண அடுப்பு மேலே நீங்கள் அந்த பாத்திரத்தை வச்சுட்டு விறகு வச்சு நம்ம கற்பூரத்தால் பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரிசி போட்டு தண்ணி ஊற்றி பால் பொங்கினதுக்கப்புறம் பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சாதத்தை எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் வீட்டு உள்ளார பூஜை ரூமில் வச்சு நீங்கள் மறுபடியும் தீபதூப ஆராதனைகள் செஞ்சு வழிபாடு செய்யலாம். நீங்கள் வைக்கும் பொங்கல் வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல் உங்கள் குடும்பத்தில் எது வழக்கமோ அதை செய்யுங்க. அதுக்கப்புறம் எல்லா விதமான காய்களை போட்டு சாம்பார் வைப்பாங்க, அல்லது எல்லா விதமான காய்களை மட்டுமே வச்சு பூஜை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. உங்கள் குடும்பத்தில் எது வழக்கமோ அதை வச்சு நீங்கள் பூஜை செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.